அப்பு, என்ன தனியா விடு. இங்க இருந்து போயிடு. எனக்கு வலிக்குது அப்பு. உன் விளையாட்டு நிறுத்து அப்போ. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். அப்போ வேற எங்கேயாவது போய் விளையாடு, இல்லைன்னா உன்னை கருப்பு யானை வந்து புடிச்சிட்டு போயிடும். நான் சும்மா விளையாடிட்டு தான் இருந்தேன். ஆனா எங்க அம்மா சொல்றாங்க விளையாடுறத நிறுத்தலன்னா கருப்பு யானை வந்து புடிச்சிட்டு போயிடுமா. என்ன கருப்பு யானையா? ஆமா, கருப்பு யானைனா என்ன? அது பெருசா கருப்பா இருக்கும். ஒரு பெரிய ஆலமர சைஸுக்கு இருக்கும். அதோட தந்தத்துல இருந்து மூச்சு காத்து நெருப்பா வெளியில வரும். சரி சரி, அது நதிக்கரைக்கு வராம இருக்கணும்னு வேண்டிக்க. ஏன்? என்ன நம்ம போய் நீச்சல் அடிக்கணும்ல. ஓ, நம்ம நீச்சல் அடிக்க போறோமா? நான் முதல்ல போறேன். சந்தோஷமா நீச்சல் அடிச்சிட்டு வாங்க. கருப்பு யானைய கேட்டதா சொல்லுங்க. கருப்பு யானையா? எங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நிம்மதியா படுத்து தூங்கு பக்கீரா. ஓடுங்க. என்ன பேசுற? நம்மளால எப்படி ஓட முடியும்? நாம யாருங்கிறத ஓடு. கொஞ்சம் பாரு, நானும் வரேன். என்னால அது முடியாது. இது அந்த கருப்பு யானை தான். அது என்ன புடிச்சிட்டு போக வந்திருக்கு. அப்போ இது ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி. அது நம்மள நெருங்கி வந்துட்டு இருக்கு மோக்லி. நல்ல வேளை நாம. மோக்லி, மோக்லி, எவனோ இந்த எலும்பை ஃபுல்லா காலி பண்ணியிருக்கான். என்ன மன்னிச்சிரு தபாக்கி, நான் உன்னை பார்க்கல. இனிமேயாவது கொஞ்சம் பார்த்து நட. சபா, சரி போகட்டும், விடு. எங்க போற? அந்த கருப்பு யானை கிட்ட இருந்து தப்பிக்க தான் நான் ஓடி வந்தேன். நானும் மோக்லி நதிக்கு குளிக்க போனோமா, அது எங்க மேல பாஞ்சது. நான் ஓடி வந்துட்டேன். மோக்லியும் பின்னாடி வரான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா அவன் இன்னும் நதிக்கரையில தான் உட்காந்துட்டு இருக்கானா? தனியாவா இருக்கான்? அந்த கருப்பு யானை அவனை பிடிக்கலன்னா அவன் அங்கதான் இருப்பான். வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்க. யார் அந்த கருப்பு யானை? தப்பு பண்ற யானை குட்டிகளை அடக்கதான் அது வருமா. அது தந்தத்தால குத்தி குத்தி காயப்படுத்துமா. அது ரொம்ப பயங்கரமானது. யார வேணாலும் தாக்கும். அப்படி இருக்கவே முடியாது. அந்த மோக்லி எவ்வளவு புத்திசாலியான பையன் உனக்கு தெரியுமா? ஆனா புத்தி ஆபத்து நேரத்துல வேலை செய்யாது. அதனால நானே போய் அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஓ, நீ பார்க்க போறியா? இதுதான் சரியான நேரம். அந்த மனுஷ பையலோட எலும்பை கடிச்சு குதறணும். இந்த வாய்ப்பை நான் நல்லபடியா பயன்படுத்திக்கிறேன். நல்ல வேலை தப்பிச்சுட்டேன். என்ன பார்த்து பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவுமே செய்ய மாட்டேன். நாங்க ஒண்ணும் உன்னை பார்த்து பயப்படல. ஜக்காலாவை பார்த்துதான். ஜக்காலாவா? ஜக்காலாக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அவருக்கு காலையில இருந்து பயங்கரமான பல்வலி. அதான் ரொம்ப கோவமா இருக்காரு. ஓ, இப்பதான் புரியுது. உன்னால எங்களுக்கு உதவ முடியுமா? ஆனா அவன் என் தலையை கடிச்சிடுவானே. எப்படியாவது அவரை காப்பாத்து மோக்லி. சரி, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஆனா அது எப்படி?
இந்த கருப்பு யானைக்கு அந்த பொடி பையனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு தபாக்கி? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் பெரிய கதைலாம் கிடையாது. இது ஒரு சாதாரண விஷயம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த மோக்லி இப்போ அந்த நதிக்கரையில தான் இருக்கானா. நீ மட்டும் அங்க போனா அவனை சுலபமா சாப்பிட்டுறலாம். இப்போ நீ சொல்றது உண்மையா இருந்து அது நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா வேற மாதிரி நடந்தது உன் கதை. அதோ கதின்னு எனக்கு தெரியும், ஆனா அப்படி நடக்காது. இந்த நேரத்துல நீங்க அங்க போனீங்கன்னா அவன் கண்டிப்பா உங்களுக்கு தான். அப்பா, அவனை முழுசா நீங்களே சாப்பிட மாட்டீங்களே, கொஞ்சம் எனக்கும் தருவீங்கல்ல? நீ என்ன பண்ற மோக்லி? போக போக புரியும். பல்லு, மோக்லி பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். என்ன பிரச்சனை? நாங்க நதிக்கரைக்கு போனோமா, அங்க கருப்பு யானை திடீர்னு எங்க முன்னாடி வந்தது. நான் ஓடி வந்துட்டேன். ஆனா மோக்லி... இத பாரு அப்பு, நீ நினைக்கிற மாதிரி கருப்பு யானைன்னு எல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. இருக்கு, நான் அத பார்த்தேன். தபாக்கி கூட அதை நம்பிட்டான். தபாக்கியா? ஆமா, அவன் போய் மோக்லியை தேடி கண்டுபிடிக்கிறதா சொன்னான். பக்கீரா, சீக்கிரம் வா. இது கொஞ்சம் தந்திரமா தான் இருக்கும். என்ன சாப்பிட்டுடாத. உன்ன மட்டும் இல்ல, என்னால எதையுமே சாப்பிட முடியாது. என் பல்லு ரொம்ப வலிக்குது. உன் வாய தோற. அது இந்த பல்லா? இத பாரு ஜக்காலா, கொஞ்ச நேரம் வாய திறந்தே வச்சுக்க, புரியுதா? தயாரா? என்ன விதமான மருத்துவம் இது? என்னோட வலி இப்ப போயிடுச்சு. இத பார் மோக்லி, மறுபடியும் நான் உனக்கு கடமைப்பட்டவனா ஆயிட்டேன். நன்றி. இந்த ஒரு முறை தான் நீ சொன்னது சரியா இருக்கு தபாக்கி. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஆனா நீங்க தான் என்ன நம்பவே இல்லை. இந்த பொண்ணான நேரத்துக்காகத்தான் இவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பொடி பயலே, எத்தனையோ முறை என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்க. ஆனா இந்த முறை தப்பிக்கிறதுக்கு உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். உன் கதை முடிஞ்சது. நான் சும்மா வழி பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தேன். நான் கிளம்புறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கருப்பு யானையை பார்த்து தான் பயந்து ஓடி வரான். அது எதுவா இருந்தாலும் மௌக்லிய ஒன்னும் பண்ணிருக்க கூடாது. ரொம்ப நன்றி ஜக்காலா, நீ மட்டும் வராம இருந்திருந்தா. வேண்டாம் ஜக்காலா. ஓ பலு, வந்துட்டியா? இன்னைக்கு நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி மோக்லி. கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கு கைமாறா நான் உனக்கு உதவி செய்வேன். மௌக்லி, நான் பாக்குறது கனவா நனவா? இல்ல பலு,
அது ஒரு பெரிய கதை. நீ அந்த கருப்பு யானைய மறுபடியும் பாத்தியா மோக்லி? அப்போ அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. வா இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். கருப்பு யானையா? எதுக்கு நான் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே ஜில் தண்ணில முகத்தை கழுவ சொல்ற? ஏன்னா அன்னைக்கு முழுக்க புத்துணர்ச்சியோட இருக்க இதுதான் சரியான வழி. ஆனா பகீரா மட்டும் ஏன் இப்படி பண்ண மாட்டீங்களா? ஏன்னா பஹீரா இன்னும் எழுந்திருக்கவே இல்ல. அதுவும் இல்லாம தண்ணினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. கழுவிட்டேன். கொஞ்சம் இரு மௌக்லி, இது பத்தாது. அந்த இறை மேல இருந்து உன் கையை எடு. அது என்னுடைய இறை. அது எடுத்துட்டு வந்துட்டியா? என்ன? நான் இத? ஆமா, இங்க என்ன பிரச்சனை? இங்க நடந்த பிரச்சனைக்கு அக்கேலா ஒரு தீர்ப்பு சொல்லட்டும். ஃபியோனா நில்லு. நான் இத ஓனாய் கூட்டத்துல இருந்து உன்னை தள்ளி வைக்கிறதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். புரிஞ்சுதா? ஒரு ஓனாய் இன்னொரு ஓனாயோட இரையை எப்பவும் திருட முயற்சி செய்யாது. இந்த பொடிய நம்ம கூட்டத்தை சேர்ந்தவன் இல்ல. இவன் உண்மையான ஓனாய் இல்ல. ஆமா, இது மிகப்பெரிய தப்பா தான் தெரியுது. ஆனா இவனோட எரிய திருட நான் முயற்சி செய்யவே இல்லையே. ஆமா, அவன் அப்படி செய்யவே இல்ல. இத கண்ணால பாத்தியா? அது நான் சரியா பார்க்கல. நீங்க யார சொல்றத நம்ப போறீங்க? உங்க பேரனையா இல்ல இந்த பொடி பயலையா? இந்த பிரச்சனையை தீர்க்க நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுதான் பனிநீர் வீழ்ச்சி பரீட்சை. நம்ம கூட்டத்துல இருக்கிற இளம் ஓநாய்கள் எல்லாம் அவங்கள நிரூபிக்கிறதுக்காக இதுல கலந்துப்பாங்க. மோக்லியும் இந்த மாதிரி செஞ்சு காட்டணும். ஆ, அங்க நீ தனிமையில கண்ணை கட்டி விட்டா மாதிரி இருப்ப. அந்த பனி நீர்வீழ்ச்சியில இருக்கிற விஷயங்களை மோப்பம் மூலமாவும் சத்தம் மூலமாவும் தான் தெரிஞ்சுக்க முடியும். நாம பயிற்சி பண்ண நேரம் குறைவா இருக்கு. இது என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா? இது நதிக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு. இது என்ன மீனா? தப்பா சொல்லிட்டேனே. சரி, இது என்னன்னு சொல்லு பாப்போம். இது ஏதோ பழம் மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு சரியா சொல்லிருக்க. இது என்னன்னு சொல்லு. இது ரொம்ப நாத்தம் அடிக்குது. இது என்னன்னு கூட எனக்கு தெரியல. இது போதும். மோப்ப பாடம் முடிஞ்சது. இப்போ சத்தத்துக்கான பாடம். நல்ல கவனமா கேளு. பகீரா, மன்னிச்சிரு. பகீரா வந்துட்டான். இப்ப நம்ம சாப்பிடலாமா? ஷேர்கான், உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடு. கெட்டு போனதையும் நாத்த அடிக்கிறதையும் நான் சாப்பிடுவேன் நீ நினைச்சிட்டியா? அப்படிலாம் இல்ல. என்ன இப்படியே பட்டினி போடலாம் நினைச்சியா? என் கால் குணமாகிற வரைக்கும் நான் சாப்பிடுறதுக்கு தகுதியானதை தான் நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். புரியுதா? ஒரு மாடோ இல்லனா ஒரு மானோ, அப்படி இல்லனா ஒரு பொடி பையனோ தான் வேணும். கண்டிப்பா ஷேர்கான், என்னால முடிச்சதுதான். முயற்சி பண்ணி எப்படியாவது கொண்டு வரேன். இது உனக்கு மட்டும் தெரிய வேண்டிய ரகசியம். தனியாவா? ஆனா எதுக்காக என்கிட்ட வந்து இத சொல்ற? ஏன்னா அந்த பரிசோதனையை வெற்றிகரமா முடிச்சிட்டு மோகினி திரும்பி வரக்கூடாதுன்னு தான் உன்கிட்ட சொல்றேன். இவ்வளவு பேசுறதுக்கு நீ அதை பண்ணிரலாமே. அந்த குட்டி பையல இங்க இருந்து திருத்தறதுக்கு நான் முயற்சி பண்றேன்னு அக்கேலாக்கு நல்லா தெரியும். நான் நீர்வீழ்ச்சிக்கிட்ட அவரை சந்திச்சாகணும். சீக்கிரம் வா. புரியுதா? அது இருக்கட்டும், கொஞ்சம் இரு. ஷேர்கான், இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு பெரிய விருந்து இருக்கு. இந்த பரீட்சையில நான் வெற்றி அடைவேன்னு உனக்கு தோணுதா? இப்போதைக்கு அத சொல்ல முடியாது. மோக்லி, நீ தயாரா? அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விதிமுறைகள் சுலபமானதுதான். நீ இந்த பனிநீர் வீழ்ச்சியை கடந்து அந்த பக்கத்துல இருக்கிற என்ன வந்து சந்திக்கணும். 3 தடைகளை கடந்த அடையாளமா 3 பொருட்களை நீ கொண்டு வரணும். சப்பாத்தி கள்ளியோட பூ, கொதிக்கிற நீராவில இருந்து கரித்துண்டு, கடைசியா கருப்பு புதர்ல இருந்து ஒரு இலை. நாங்க அத பத்தி பயிற்சி பண்ணவே இல்லையே. மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது? அவன் உதவின்னு கூப்பிட்டா அவன் கூப்பிடுற தூரத்துல தான் இருப்போம். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு குரல் கொடுத்தாலே போதும். ஒருவேளை அவன் என்ன பார்த்துட்டு கத்திட்டா என்ன பண்றது? நீ உஷாரா இருந்தா அப்படி நடக்காது. இந்த வாய்ப்பை மட்டும் நீ சரியா பயன்படுத்தினா சத்தம் இல்லாம மோகிலி கதையை நீ முடிச்சிடலாம். யாருக்கும் சந்தேகம் வராது. ஃபியோனா இங்க வந்திருக்கணுமே. நான் இப்ப போயாகணும். நான் சொன்ன மாதிரி செய். நான் இங்க இருக்கா கேலா?
கள்ளிச்செடிகள் கிட்ட பயங்கரமான சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கொதிநீர் ஆவியில முட்டை கெட்டு போன வாசனை வரும். அப்புறம் அந்த கருப்பு புதர்கிட்ட மன்னிக்கணும் பல்லு, இப்போ மோக்லி கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ கவலைப்படாத, எல்லாமே நான் பாத்துக்கிறேன் பலு. இப்ப நான் ஜெயிச்சு காட்டுறேன். நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். ஓ, இந்த குட்டி பருவம் ரொம்ப பாவம். இங்க பாரு, நீ என் கூட இருந்தா எதுவுமே ஆகாதுன்னு தோணுது. இப்ப என் காதையும் கண்ணையும் நல்லா திறந்து வச்சுக்கிட்டு இந்த இடத்த வேகமா கடந்தா போதும். நம்ம சாதிச்சிட்டோம். ஓகேலா பலு, நான் ராட்சச சப்பாத்தி களிய தாண்டி வந்துட்டேன். 1 முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 தான் பாக்கி. பிரமாதம் மௌக்லி, அப்படித்தான் அப்படித்தான். ஏன்னா இப்படி ஒரு நாத்தம் அடிக்குது. ஓ, இதனாலதான் இங்க பனி அதிகமா இருந்துச்சா? ரெண்டு முடிஞ்சது, இன்னும் 1 தான் பாக்கி இருக்கு. இந்த பரீட்சையில மௌக்லி ஜெயிக்க போறான். நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க பல்லு? அங்க பாத்தியா? அது ஷேர்கான் மாதிரி இல்ல. சீக்கிரம் நம்ம அங்க போய் ஆகணும். வேண்டாம், நானே போறேன். நீ ஏன் அந்த மோகிலி கதை இன்னும் முடிக்கல? அதுக்கு சரியான நேரமே வரலையே. ஆனா இந்த வாட்டி அவன் எங்க போனாலும் நான் விட போறது கிடையாது. இந்த கலையை நான் நிம்புகோலை பயன்படுத்தி இந்த பாறையை அவன் மேல தள்ள போறேன். உன் திட்டம் வேலை செஞ்சா சந்தோஷம்தான். நான் பார்த்துட்டேன், அங்க இருக்கிறது வெறும் மான் தான். அப்ப காலையில ஒரு நாடகம் போட்டியே, அதுல இருந்ததும் மான் தானா? நீ என்ன பண்ணாலும் சரி, மோகிலி உண்மையான ஓனாய்க்கான பரீட்சையில ஜெயிக்க தான் போறான். பாத்துக்கிட்டே இரு. கடைசியில உன் முயற்சி எல்லாம் வீணா போகுதுன்னு வருத்தப்பட போற. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இனிமேதான். நீ என்ன சொல்ல வந்தன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்ல. நீ என்கிட்ட போய் சொல்லி இருக்க. நீ மோகிலி மேல பொறாமப்படுற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அவனை அழிக்க நீ இந்த அளவுக்கு போவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்படின்னா மௌக்லி இந்த பரீட்சையை முடிக்க தேவையில்லையா? இல்ல, தேவையில்லை. மௌக்லி, மௌக்லி, ஜாக்கிரதை. மௌக்லி, பலு, மௌக்லி. பலு, நீ எப்படி இங்க வந்த? ஃபியோனா தப்ப ஒத்துக்கிட்டான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, 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 யாராவது காப்பாத்துங்க. தபாக்கியா? கருப்பு புழுக்கள் இந்த புதர்ல தான் வாழும். அதுங்க கடிச்சா பயங்கரமா வலிக்கும், உடம்பே செயலிழந்து போயிடும். சீக்கிரமே இவன் அப்படியே விரைச்சு போயிடுவான். இப்ப அவனுக்கு என்ன ஆகும்? கவலைப்படாத மௌக்லி, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே இவன் பழைய நிலைமைக்கு திரும்பிடுவான். ரொம்ப நன்றி குட்டி பறவையே.
இனிமே இவன் ஓனாய் கூட்டத்தை சேர்ந்தவன் நிரூபிக்க எந்த ஒரு பரீட்சையிலையும் ஈடுபட தேவையில்லை. என் பேரனை விட இவன் கிட்ட அதிகமான தகுதி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீ ஓனாய் கூட்டத்துல ஒருத்தங்கிறத நிரூபிச்சிட்ட. அதுக்காக நான் அழல, தூசி விழுந்துருச்சு. நம்பிட்டேன். கண்டிப்பா. In the jungle book, it's in the jungle.